கலைஞர்கிட்ட வீரமணி போய் பேச போறாரு. நீங்க 3வது ஆள் அப்படின்னு சொல்றாரு கலைஞர். ஏற்கனவே 2 பேர் இந்த தூது வேலையை பார்த்திருக்கிறார்கள். அவங்க யாருன்னு தெரியல. இது நடந்துட்டு இருக்கு. பட்டும் படாமல அப்பப்போ வீரமணி 2 பேரையும் சந்திக்கிறது, போறது, வர்றது எல்லாம் நடக்குது. இதுக்கிடையில 1979 சரண் சிங் ஆட்சிக்கு வராரு. அவர் பிரதமராக இருக்கிறார். இங்க வந்து ஒரு துணை அமைச்சர், ராஜாங்க அமைச்சராக கரூர்ல இருந்து கோபால்னு ஒருத்தர் அவருடைய அமைச்சரவையில் இருக்கார். அவருக்கு இந்திரா காந்தி ஒரு பெரிய அரசியல் எதிரி. தென்னகத்துல தான் அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அவசர நிலைக்கு பிறகு வடக்குல அவர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். தெற்குல கர்நாடகத்துல, தமிழகத்துல, மற்ற இடங்கள்லாம் அவர்களுக்கு காலூன்றி இருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 திராவிட கட்சிகளும் இணைஞ்சிட்டா அந்த அம்மாவுக்கு ஒரு இடம் கூட இல்லாத பண்ணிடலாம். இல்லைன்னா இதுல யாராவது ஒருத்தர் அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு இடங்களை பெற்று தருவார்கள் அப்படின்னு அவர் கரூர் கோபால்கிட்ட சொல்றாரு. உடனே அவர்கள் பிஜு பட்நாயக், இப்போ இது இவ்வளவு நாள் முன்னாடி ஒடிஷாவுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கனுடைய தந்தையார், பெரிய அவர் இரும்பு அமைச்சராகலாம் இருந்தார். அவரை இதுக்கு இந்த வேலைக்கு அவர்கள் பணிக்கிறார்கள். அவரை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்றது எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து கலைஞரை பார்க்குறார். கலைஞர் 6 நிபந்தனைகளை வைக்கிறார். இந்த 6 நிபந்தனைகள்ல 5 நிபந்தனைகள் பெரிய நிபந்தனையே கிடையாது. 2 கட்சியும் சேரலாம். கட்சியினுடைய கொடியாக அதிமுக கொடியவே வச்சுக்கலாம். சேர்ந்த பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் முதல்வராகவும் அவருடைய அமைச்சர்கள் தொடர்ந்து இதே அமைச்சரவை தொடரலாம். திமுகவுக்கு எந்த அமைச்சரவை பொறுப்பும் வேண்டாம். அதுக்கப்புறம் தேர்தல் 2 கட்சியும் இணைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தேர்தல் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக, நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 5. 6வதாக வைத்தது தான் ஒரு கடினமானது. அது என்னன்னா, எம்ஜிஆர் அந்த நேரத்தில் 9,000க்குள்ள ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னார். இடஒதுக்கீடு பொதுவாக சமூக அளவில் நீங்கள் பின்னாடி பின்தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இதை திமுக எதிர்த்துச்சு. இதை அவர் மாற்றிக்கணும், பழைய இடத்துக்கு போயிடணும். எம்ஜிஆர் மாற்றி பழைய இடத்துக்கு மட்டும் போகலை, 68% உயர்த்தினார். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் இன்னும் ஒரு 1% கூட்டுச்சு. அதனால தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக இடஒதுக்கீடு உள்ள ஒரு மாநிலமாக தொடர்ந்து தமிழகம் இருக்குது.